வணக்கங்க. பெங்களூரில் பாருங்கள், பெட்ரோல் பங்க் எவ்வளோ காலியாக இருக்குது. மக்கள் யாரும் அவசரப்பட வேண்டாம். நியூஸ் சேனலை பார்த்துட்டோ இல்லை நம்ம போர் நடக்குது பார்த்துட்டோ இது அவசரப்பட வேண்டாம். பாருங்கள், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சென்னை, இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பகுதியில் பெட்ரோல் பங்க்லாம் மூடிட்டாங்களாம். சரியான கூட்டமாக இருக்கா, கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கா. மக்கள் யாரும் பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். பாருங்கள், பெட்ரோல் பங்க்கெல்லாம் எவ்வளோ நிதானமாக இருக்குது. சமையல் எரிவாயு தான் ஓரளவு பிரச்சனையாக இருக்குது லைட்டாக. அதையும் அரசு சரி செய்யக்கூடிய நடவடிக்கை மாநில அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. நாம் அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ரொம்ப நல்லது. எதுக்கு பெட்ரோல் பங்க்கில் போய் கூட்டத்தை குமிறீங்க? நம்ம பாதுகாப்பாகவும் இருக்கணும், அதுவும் ரொம்ப அவசியம். அரசுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி காலங்களில் பார்த்தோன்னா அரசுக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு, மாநில அரசும் மத்திய அரசும் அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். அவசரப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் அரசு தான் முடிவெடுக்கும். நாம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் தெரியும். சமையல் எரிவாயு பிரச்சனை இருக்குது. டவுனில் இருக்கிறவங்களுக்கு சமையல் எரிவாயு தான் இப்போ வில்லேஜு, டவுனில் எல்லாமே சமையல் எரிவாயு பயன்படுத்துகிறாங்க. அது லைட்டாக ஒரு தட்டுப்பாடு இருக்குது. முன்பு மாதிரி அதிக அளவில் பயன்படுத்த முடியாது. ஹோட்டல்லாம் லைட்டாக மூடி இருக்காங்க. இங்கே பெரிய பெரிய ஹோட்டலுங்கள்லாம் சின்ன அளவில் ஹோட்டல் தான் நடக்குது. பெட்ரோல் பங்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட நான் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தேன். பாரத் பெட்ரோல் பங்க், ஹெச்பி பெட்ரோல் பங்க், 2 பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்குது. எம்டியாக தான் இருக்குது. சிட்டி உள்ள கூட ஃப்ரீயாக தான் இருக்குது நிறைய இடத்துங்களில். நாம் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கலாம். மக்கள் பொறுமையாக இருந்தால் ரொம்ப நல்லது. எந்த ஒரு சேதமும் இருக்காது. பெட்ரோல் பங்க் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இதை வேறு நேரத்தில் பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு மிகவும் ரொம்ப சிரமமாக இருக்கும். நிறைய வண்டி வந்துட்டாலும், நிறைய டிமாண்ட் வந்துட்டாலும் எப்படி பெட்ரோல் போடுவாங்க, எப்படி வேலை செய்வாங்க? அவங்களும் நேச்சுரல் கூட போக முடியாது, ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு கண்டினியூவாக வேலை இருக்கும். நிறைய பெட்ரோல் பங்க்லாம் மூடிட்டாங்களாம். நாம் கோஆப்ரேஷன் கொடுக்கணும். இது மாதிரி நேரத்தில் அரசுக்கு நம்ம மக்கள் அவசரப்படாமல் ஒரு நிதானமாக இருக்கணும், என்னுடைய வேண்டுகோள். யாருடைய மனதும் புண்படுத்தலை. நன்றி, வணக்கம்.